பெற்றோரின் கவனத்திற்கு இதை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. முதல்ல உங்கள் குழந்தை எந்த விஷயத்தை எதுக்கு பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தை ரொம்ப கோவப்பட்டு கத்துறாங்களா, அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், பிஹேவியர் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்லைங்க. அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து எதையாவது ஒன்று சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இல்லைன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டீங்க, இல்லை அதுக்கான டைம் உங்ககிட்ட இருந்திருக்காது. இதோட வெளிப்பாடு தாங்க அந்த குழந்தையோட அந்த கத்துறது. ரெண்டாவது, குழந்தை வீட்டில் வந்து மற்றவங்கள பற்றி நிறைய குறை சொல்லுதா, கவனிங்க. உங்கள் வீட்டில் யார் அப்படி இருக்காங்க, யாரை பார்த்து குழந்தைங்க இதை பழகுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா குழந்தைங்களோட ஃபஸ்ட் ஆண் அப்பா, குழந்தைங்க பார்க்குற ஃபஸ்ட் பெண் அம்மா. ஸோ இது வீட்டிலேருந்து தாங்க தொடங்குது. ஏன்னா என்கிட்ட வர நிறைய குழந்தைங்களுக்கு இப்போது இது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குங்க. அதனால தான் இந்த பதிவை நான் இப்போ போட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்க முன்னாடி மற்றவங்கள இழிவாக